வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க், அதாவது யூதர்களுடைய வட்டி தொழில் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வட்டி தொழில் அப்படிங்கிறது தமிழில் இல்லை. அதனால தான் தமிழர்கள் எங்கேயுமே பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தமிழர்கள்ட்ட இருக்காது. கருவூலம், அதாவது மக்களுடைய வரி பணங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அவங்க வச்சுருந்தது. மக்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு விஷயங்கள் உருவாகுதுன்னா அப்போ அந்த பணத்தை வச்சு அவங்க அதை மீட்டு எடுப்பாங்க. இது எல்லா விஷயத்துக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான். இந்த வட்டி தொழிலுங்கிறது யூதர்கள் உள்ளார வரும்போது தான் இந்த வட்டி தொழில் அப்படிங்கிறது உருவாகுது. அதாவது பேங்க் என்றாலே அவாலா மோசடி. பேங்க் என்றாலே அவாலா மோசடி தான். மக்களுடைய வரி பணத்தை எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. உழைக்கும் வர்க்கம் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முன்னேறின பாடு வராது. இதுக்கு தான் அன்று இந்த சோழர்கள் இந்த யூதர்களை அழிக்கணுன்ட்டு முற்பட்டாங்க. அதாவது சுங்கம் வரி தவிர்த்து சோழன் அப்படின்ட்டு இதெல்லாம் கேள்விப்பட்டது தான். நம்ம ஏற்கனவே எல்லா விஷயத்துலையும் பார்த்தோம். இந்தமாதிரி வட்டி தொழிலில் வச்சு மக்களுடைய வரி பணத்தை எடுத்து மக்களுக்கிட்டே அதை வட்டிக்கு விட்டு காசு சம்பாதிக்கிறது. நீங்கள் இன்றைக்கி போடுகின்ற சட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெளிவாக புரியும். எல்லாத்தையும் தொண்ணு ஃபைன் அப்படிங்கிறது தான் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் இன்றைக்கி ஒரு கோர்ட்லேயோ இல்லை எதுலேயோ போய் நீங்கள் ஏதாவது ஒரு கேஸ்லேயோ மாட்டினாலுமே பணம் இருந்தால் நீங்கள் வெளில வந்துடலாம். அந்த விஷயந்தான் இன்றைக்கி இருக்கும். அப்போ எல்லாமே ஃபைன். இன்னைக்கு ஹெல்மெட்டுக்கு ஃபைன், ஒரு பக்கம் ஜிஎஸ்டி, ஒரு பக்கம் ஃபைன். இப்படி எல்லா விஷயத்தையும் அடிக்கடி போட்டு தான் மக்களை இது பண்ணுறது. இந்த வட்டி தொழில் அப்படிங்கிறத கேட்டால் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க ஒரு காசு வட்டி அப்படிம்பாங்க. இந்த இவர் பேசுனதை நல்லா கேட்டுட்டு வந்துருங்க. இப்போ ஒரு காசு வட்டினா இப்போ 1000 ரூபாய்க்கு 1 ரூபா அப்படிங்கிறது தான் ஒரு காசு வட்டி. இது என்ன அப்படின்னா மாதம் நம்ம வட்டியை கட்டுறதுங்கிறது வேற, மாதம் வட்டியும் அசலும் கட்டுறதுங்கிறது வேற. அப்போ நீங்கள் வட்டியும் அசலும் கட்டும்போது அங்கே ஏற்கனவே வட்டி தீர்மானிக்கப்பட்டிருக்கும். இப்போ அதுதான் இந்த லட்சக்கணக்கு 30 லட்ச ரூபாயில் இவ்வளவு கட்டினது போக பாக்கி இன்னும் இவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா முதல்ல நாள் வட்டி, இந்த கூட்டு வட்டி, இது எதுவுமே வட்டியில் வராது. நீங்கள் எந்த பணத்தை வாங்குறீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபா நம்ம ஒரு கைமாத்தா ஒரு விஷயங்களை வாங்குகிறோம். இந்த 10,000 ரூபாய்க்கு அவன் 10 காசு வட்டின்ட்டு 10,000 ரூபா எடுப்பாங்க. பாக்கி 9,000 ரூபா வரும். இது எல்லாமே பணத்தில் மட்டும்தான் நீங்கள் டேலி பண்ணணுமே தவிர நாளில் டேலி பண்ணக்கூடாது. இப்போ நான் 30 லட்ச ரூபா எடுத்து இந்த 30 லட்ச ரூபாய்க்கு நான் வட்டி கட்டுறேன் அப்படின்னா அந்த வட்டி என்னவா வரும்? இப்போ ஒரு 40 லட்ச ரூபா வட்டி, 30 லட்ச ரூபா வாங்கினது 40 லட்ச ரூபா வரும். அப்போ அது எத்தனை காசு வட்டிங்கிறது நீங்களே கணக்கு பண்ணிக்கிங்க. எப்பயுமே பணத்தோடு தான் டேலி பண்ணணுமே தவிர நாட்களோடு டேலி பண்ண முடியாது. ஒரு ஜிஎஸ்டி வரி அப்படின்னு போடுறதே பணத்தில் தான் அவன் டேலி பண்ணி போடுவான். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு 18% அப்படின்னா 18% ஜிஎஸ்டி வரி ஒவ்வொரு பொருளுக்குமே. அதாவது எது மூலதனமோ நம்ம அதில் தான் டேலி பண்ண முடியுமே தவிர நாட்களில் டேலி பண்ண முடியாது. வாரமாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். ஆனால் இவங்க டேலி பண்ணுறதெல்லாம் பணத்தில் அதை டேலி பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இத்தனை மாதத்துக்கு கட்டுறீங்கன்னா அந்த டேலி பண்ண பணத்தை நாட்களாக பிரித்து உங்கள்கிட்ட ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது நாட்களாக பிரிக்கும் போது என்ன ஆகும்னா, இத்தனை நாட்களுக்கு இவ்வளோ வட்டி இதான் நாங்கள் கம்மியாக தான் கொடுப்போம் அப்படிம்பாங்க. அது அங்கே தான் திருட்டுத்தனம் நடக்குது. முதல்ல அவங்க டேலி பண்ணது பணத்துக்கு தான். இப்போ 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபா ஒரு வட்டி, அதேமாதிரி 20,000 ரூபாய்க்கு 2,000 ரூபா. இது 10 காசு வட்டி. இதே இப்போ 15 காசு வட்டிக்கு விடுறாங்க. இந்த வட்டி தொழில் அப்படிங்கிறது தமிழர்கள்ட்ட கிடையாது. அதாவது சிவத்தையோ சிவனையோ உணர்ந்தவர்கள் இந்த தொழிலில் ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் மனத்தின் மாசு, அதாவது மாசுகள், கழிவுகள் அப்படிம்பாங்க. மனத்தின் மாசை நீக்கியே மனத்துளே கறந்தது அப்படிம்பாங்க. சிவன் அறம் சார்ந்தவர். அவர் இந்த வட்டி தொழில் இதெல்லாம் அவருடைய சம்மந்தமே கிடையாது. ஆனால் இங்கே அவர் பேரை பயன்படுத்தி வட்டி தொழில் அப்படிம்பாங்க. நீங்கள் இந்த வட்டி தொழிலே இந்த யூ முத்திரை போட்டிருக்கவங்க கதையில தான் அதிகமாக வரும். குபேரன் பெருமாளுக்கு வட்டி கொடுத்தாருட்டு. ஆனால் குபேரனையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பெருமாளையும் நீங்கள் பார்த்து. ஆனால் அவன் சொல்கிற கதையை மட்டும் நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதேமாரி சிவன் அப்படின்னா வள்ளல், இறைவன்னா வள்ளல், ஒரு குடைவள்ளல் தான். ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா,
தமிழர்களோட விஷயங்கள் எடுக்கும்போது நம்ம சிவனை பற்றி தான் பேச முடியும். ஏன்னா அந்த சமூகம் வந்து அவரால் நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இது பண்ணும். ஆனால் இது வந்து களி தோற்றம் அப்படிங்கிற வாசி கலியர்கள் ஆட்சி. இந்த களியாட்சியை முடிக்கணும் அப்படின்னா நம்ம இவங்களை எதிர்த்து தான் போராடி ஆகணும். இந்த சட்டத்திட்டங்களையும் நம்ம எதிர்த்து தான் ஆகணும். வேற வழி கிடையாது. அப்போ தான் களியாட்சி முடிவுக்கு வரும். அதாவது அறம் சார்ந்த ஆட்சிகள் வந்து பூமியில் விதைக்கப்படும். அதுக்கப்புறம் தான் மனிதர்கள் வந்து அறநெறிகளை கடைபிடித்து வாழுவாங்க. அடுத்த பதிவில் பார்ப்போம்.